கிட்னிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கிட்னி ஸ்டோன்லாம் கரைக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லை சார், லேசர் தான் அதுக்கு வந்து தீர்வு. கிட்னி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோனை ரிமூவ் பண்ணுறது மட்டும் கிடையாது, திருப்பியும் வராது. அதேமாதிரி கிட்னிக்கும் பலம் கொடுக்கும். யூரினரி இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அசால்ட்டாக விட்டாங்க, இன்ஃபெக்ஷன் தானே கொண்டு வந்து ஒரு போயிடுறாங்கன்னா செல்ஃப் மெடிசன் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. சிஸ்டம் பார்க்குறவங்க, மொபைல் யூஸ் பண்ணுறவங்க, குழந்தைங்களுக்கு யாராக இருந்தாலும் அதை பழக்கப்படுத்திட்டோம்னா ஆயுஸ் 100. காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டைட்டில் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, கிட்னி ஸ்டோன். இந்த கிட்னி ஸ்டோன்லாம் கரைக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லை சார், லேசர் தான் அதுக்கு வந்து தீர்வு, அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் உண்டு. எல்லா மருத்துவத்துறையிலுமே ஒரு சொல்யூஷன் உண்டு. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கிட்னி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோனை ரிமூவ் பண்ணுறது மட்டும் கிடையாது, திருப்பியும் வராது. அதேமாதிரி கிட்னிக்கும் வளம் கொடுக்கும். ஏன்னா இன்றைக்கி ஏன் கிட்னியில் வந்து ஸ்டோர் ஆகுது, இப்போ கேல்பிளாடரில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் வருது, அதேமாதிரி கிட்னியில் ஸ்டோன் வருது, அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ வந்துட்டால் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது ஈஸியாக கரைக்கலாம். நம்ம முன்னோர்கள் கொடுத்த அற்புதமான பஸ்பங்கள் இருக்குது, ஸோ அதை பயன்படுத்தலாம். அதேமாதிரி மூலிகைகள் இருக்குது, அதை பயன்படுத்தலாம். அன்றாட சேர்ந்து உணவுகளில் அழகாக சரி பண்ணிக்கலாம். ஆனால் கிட்னிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு வீட்டுக்கு எப்படி ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து நம்ம சரியாக வச்சுக்கலாம்னா வீடு வந்து நாற்றம் எடுத்துரும், அதே மாதிரி மனுஷனோட இயக்கத்தில் நம்மளோட சதை பிண்டத்தில் அந்த நியூரான் சிஸ்டத்தில் மட்டும் கரெக்டாக நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். மனசால் ரொம்ப நம்ம வந்து பயந்தாலும் சரி, மனசால் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாலும் சரி, ஒன்று மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும், அடுத்தது கிட்னி டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நம்மளுடைய நியூரான் சிஸ்டம் ப்ளஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சென்சிட்டிவான உறுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்னி. தக்காளி மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா வெட்டினீங்கன்னா 2 சைடு இருக்கும். அந்த கிட்னியை நம்ம எப்படி பாதுகாக்கிறோம்னு கேட்டிங்கன்னா 1% கூட கிடையாது. கண்ட உணவுகள், கெமிக்கல் உணவுகள், கிட்னி தாங்கணும்ல, கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறதே கிடையாது, அதை ட்ரை பண்ணிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னாகும், கிட்னி சிங்க் ஆகும். நல்லா கேட்டுக்கோங்க, என்றைக்குமே உடனே ஃபெயிலியர் ஆகாது. நிறைய சிம்டம்ஸ் கொடுக்கும், கத்தும் கதரும். இதெல்லாம் தாண்டி நமக்கு எப்போல்லாம் பார்த்திங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அசால்ட்டாக விட்டாங்க, இன்ஃபெக்ஷன் தானே கொண்டு வந்து ஒரு போயிடுறாங்கன்னா செல்ஃப் மெடிசன் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இன்ஃபெக்ஷன் தான் முதல் அறிகுறி. அதுதான் சாதாரண விட்டுற இன்ஃபெக்ஷனாக உடனே போய் செஞ்சிடும். இந்த இன்ஃபெக்ஷன் என்னாகும், கிட்னியில் பார்த்திங்கன்னா ஒரு பூசணம் பிடிச்ச மாதிரி ஃபஸ்ட்டு உருவாக்கும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா ரத்தத்தை போக விடாது, அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் போகாது, ஸோ அதுக்கான லூப்ரிகன்ட் போகாது. ஆக என்னாகும், ட்ரை ஆக ஆரம்பிக்கும் போது என்னாகும், நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி கால்சியம் வாட்டராக இருக்கலாம், அன்வான்ட் வாட்டராக இருக்கலாம், ரொம்ப டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணியாக இருக்கலாம், இல்லை நம்ம சாப்பிட்ற அந்த கூல்ட்ரிங்க்ஸ். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இப்போ ஜங்க் ஃபுட்ஸ் கலராக என்னென்னமோ எடுத்துகிட்டு இருக்காங்க, அது எல்லா கெமிக்கலும் போய் சேருது. இப்போ எப்படி ஒரு ஃபேக்ட்ரி பெருசாக இருக்குது, கழிவு எல்லாம் நேரம் ஆற்றுல கலத்து விட்றாங்க இல்லையா, அது எப்படி எல்லாம் வந்து எல்லா இடத்துக்கும் பரவுதோ அதேமாதிரி நம்ம வயிற்றில் தானே சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வெளியேற்றும் கழிவு ரொம்ப முக்கியம் இல்லையா, தாங்கணும். அது ஒரு பல்க் மாதிரி தான், ரொம்ப சென்சிட்டிவ். நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம், ஒர்க் லோட் நிறையா கொடுக்குறோம், கண்ட நேரத்தில் சாப்பிட்றோம், கண்ட தண்ணியை குடிக்கிறோம். சில குடிக்கிறதே கிடையாது. எவ்வளோ சார் ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கிறீங்க பார்த்தா, நான் எப்போ தேவைப்படுறது உண்டு குடிப்பேன் சார் அப்படிமா. ட்ரை ஆகவே விடக்கூடாது, உதடு ட்ரை ஆகக்கூடாது. உதடு ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்னென்னா அடிக்கடி வெப்பம் அதிகமாகும், உடல் சூடு அதிகமாக ஆகுதுன்னாலே என்னாகும், அங்கே தண்ணி எங்கே இல்லை. இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் போய் என்ன பண்ணுறோம், நல்ல ஒரு ஓட்டை போகிற இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி ஒன்று ஊற்றிக்கிட்டே இருக்கும் லூப்ரிகன்ட்டுக்கு. காரணம் என்னென்னா அந்த ஓட்டை போடும்போது ஹீட் ஆகும், அந்த தண்ணி வந்து பேலன்ஸ் ஆகும். அதேமாதிரி உள்நாக்கு இருக்குது பார்த்திங்களா, அதில் அந்த சொட்டு தண்ணி வந்துகிட்டே இருக்கும். உடம்பு ஹீட் ஆகிடுச்சுன்னா அந்த அலைன்மெண்ட், ஒரு காருக்கு அலைன்மெண்ட் மிஸ் ஆகிடுச்சுன்னா எப்படி மைலேஜ் மிஸ் ஆகுதோ அதே மாதிரி உடம்புக்கு வந்து அலைன்மெண்ட் மிஸ் ஆகக்கூடாது. உடம்பு ஹீட் ஆகுது அப்படின்னால அலைன்மெண்ட் பிரச்சனையில் இருக்குது, சோலார் ப்ளக்ஸ் பிரச்சனையில் இருக்குது. சோலார் ப்ளக்ஸ் தொப்புள் நாடியில் தேங்காய் எண்ணெய் போடணும் ஃபஸ்ட்டு. நைட் தூங்கும்போது தேங்காய் எண்ணெய் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதேமாதிரி எடுக்கக்கூடிய மெடிசன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரெமெடிக்கு வரும் நிறையா. ஏன் இதுக்கு மட்டும் நான் அவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன்னா, கிட்னி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காசஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமான விஷயம். உடம்பு சூட விட்டுறாதீங்க, அதை சரி பண்ணிவிடுங்க. அது ஜென்ரலாக வெந்தயம், ஜீரகம் இது மாதிரி ஜென்ரல் குடித்தாலே போதுமான விஷயந்தான். இப்போ கிட்னிக்கான ஒரு மெடிசன் வரேன். ஸ்டோன் வந்துருச்சு அப்படின்னா நாட்டு மருந்து கடைக்கு போங்க, இல்லைனா சித்தா ஸ்டோருக்கு போங்க. 3 வகையான பஸ்பம், வெங்கார பஸ்பம், படிகார பஸ்பம், நண்டுக்கல் பஸ்பம். பஸ்பம் படிகாரம் தானே அப்படின்னு சொல்லி படிகாரத்தை நுணுக்கி நீங்கள் சாப்பிடக்கூடாது. பஸ்பம்ங்கிறது ப்ராசஸ் பண்ணி நம்ம ஸ்டோர்லேயே விற்கிது, அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நான் வந்து கடை சரக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஹெர்பலுக்கு வரேன். வெங்காரம், படிகாரம், நண்டுக்கல் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க.
இளநீல நம்ம சாப்பிட போகிறோம். எப்படின்னா, இளநீர் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் வயித்துல அதிகாலையில எடுக்கணும். ஸோ, அந்த நேரத்தில இளநீலாம் கிடைக்காது இல்லையா? நைட்டே வாங்கி வச்சுருங்க. ஸோ, தண்ணி இளநியா கேட்டு வாங்கிக்கோங்க. வெட்டி உள்ள வச்சுக்கிறீங்க. இந்த 3 பவுடரையும் அரிசி எடை தான். ஒண்ணுலயும் அரிசி எடை நல்லா கவனமாக எடுத்துக்கங்க. அரிசி எடை. ஸோ, அரிசி எடைய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டிங்கனாலே போதும். நமக்கு கிட்னியும் ஃப்ரெஷ் ஆயிடும். அந்த கல் இருந்த இடத்துல புண்ணு இருக்கும். அதுவும் ஆறிடும். திரும்பியும் வர வைக்காது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு ரெமெடி. அடுத்தது வந்து நெரிஞ்சில் பவுடர். இங்க தான் ரொம்ப ரொம்ப சூப்பர். இதையும் எடுத்துக்கலாம். ஈவினிங் டைம்ல இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த 3 பவுடருமே அரிசி எடை தான் எடுத்துக்கிறோம். ரொம்ப முக்கியமானது. ஈவினிங் டைம்ல நெரிஞ்சில் பவுடர். சீரகம். சீரகம் வந்து ஒரு 100 கிராம். நெரிஞ்சில் பவுடர் ஒரு 100 கிராம். சோம்பு வந்து 100 கிராம். இந்த 3யும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அதில ஒரு கசாயம். சிம்பிள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வீக்லி ட்வைஸ்ல வந்து என்ன பண்ணுறோம்னா, யானை நெரிஞ்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க நெட்ல போட்டாலே வரும். யானை நெரிஞ்சல் அப்படி பார்த்தீங்கன்னா, செடியாவே கிடைக்கும். ஒருவேளை இது கிடைச்சிச்சுன்னா. இல்லைன்னா இது 2மே போதுமான விஷயம் தான். யானை நெரிஞ்சல் கிடைக்குதுன்னா, அத எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வேரோட தண்ணீல டிப் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு மாரி ஜெல் மாரி ஃபார்ம் ஆயிரும் அப்படியே. நல்லா வாஷ் பண்ணிட்டு, லைட்டா அலசிட்டு, ஒரு நல்ல தண்ணீல வந்து என்ன பண்றீங்கன்னா, அப்படியே டிப் பண்ணீங்கன்னா, யானை நெரிஞ்சல் செடி கிடைக்குது அப்படின்னா, நீங்க இதோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, Googleல யானை நெரிஞ்சல் நம்ம அது எப்படி சாப்பிடணும்னு போட்டாலே அது வந்துரும். அந்த வீடியோஸ் நெறையா இருக்கும். ஜஸ்ட் நம்ம தண்ணீல அந்த செடியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கலர் பூ பூத்திருக்கும். யானை நெரிஞ்சல். இது உங்களுக்கு உங்களுக்கு இதுதான் யானை நெரிஞ்சல் தெரிஞ்சுனா மட்டும் பண்ணுங்க. நல்லா டிப் பண்ணீங்கன்னா கூட ஜெல் மாரி வந்துரும். அவ்வளோதான். அத வந்து அப்படியே இந்த ஒரு டம்ளர் தண்ணி அப்படியே குடிச்சாலே போதும். அது வந்து வீக்லி ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் பண்ணாலே போதும். இது கிட்னி மட்டும் கிடையாது. டோட்டல் உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டையும் பேலன்ஸ் பண்ணி குடுத்துரும். அதே மாரி கிட்னிய வளமாக வைத்துக்கொள்ளும். கல்லு மட்டும் கிடையாது. வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமானது யானை நெரிஞ்சல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது பவுடரா நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்காது. ஃப்ரெஷ்ஷா எடுத்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இந்த செடிய நம்ம சும்மா தண்ணீல மிக்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா சோறு வடிச்ச கஞ்சி, இந்த பழைய சாதம் கஞ்சி இருக்கும் இல்லையா? அத ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு உருளி மாரி குண்டான்ல ஊத்தி வச்சுக்கிட்டு, அந்த செடிய வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா டஸ்ட்லாம் தட்டிட்டு, நீங்க ஜஸ்ட் ஒரு 10 டிப் பண்ணீங்கன்னா போதும். அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெல்லா ஓடிய ஆரம்பிச்சுரும் அப்படியே. அவ்வளோதான். அது சின்ன செடியா எடுத்துக்கோங்க. காலையில 1 டைம்ஸ். காலையில மட்டும் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா, உடம்புக்கு ஆரோக்கியம், வலு கிடைக்கும். கிட்னிக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம். ஆக, நமக்கு வந்து பஷ்பங்கள் 3 சொல்லியிருக்கோம். அதேமாரி நாட்டு மருந்து கடையில நெரிஞ்சில் பவுடர், ஜீரகம், சோம்பு. இது 3மே சூப்பரான ஒரு அற்புதமான விஷயம். எதுவுமே சைட் எஃபெக்ட் கிடையாது. நம்மளுடைய சோலார் பிளெக்ஸ் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, சூடா இருக்கவே கூடாது. அதான் தொப்புள். நல்ல ஒரு அழகான ஒரு விஷயம். 72,000 நாடியும் இயக்கக்கூடிய ஒரு இடம் சங்கிப்பம் நாடு நம்மளோட தொப்புள். அதில வந்து தேங்காய் எண்ணெய் எதுக்குன்னு கிடையாது. பொதுவாவே நான் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும். என்னுடைய உள்ள உறுப்புகள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாலே போதுமான விஷயம். தொப்புள்ள எண்ணெய போடுங்க. நைட்டு படுக்க போம்போது. சிஸ்டம் பார்க்குறவங்க, மொபைல் யூஸ் பண்றவங்க, குழந்தைங்களுக்கு யாரா இருந்தாலும் அத பழக்கப்படுத்திட்டோம்னா, ஆயுசு 100. அதில எந்த வித மாற்றமும் கிடையாது. அதேமாரி உள்ளங்கால்ல தடவிட்டு படுங்க. நல்லா தூக்கம் வரும். தூக்கம் வராதவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். கிட்னிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவான விஷயம். கவனத்தை அதில வைக்காம இன்னைக்கு டயாலிசிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது வந்து சிங்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, புரோட்டீன் லீக்கேஜ் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் குடுத்துடுறாங்க. ஸோ, என்னைக்குமே நம்ம வந்து எல்லா உறுப்புகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். கழிவை வெளியேற்றக்கூடிய இந்த கிட்னி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ, நல்ல தண்ணி குடிங்க. அதேமாரி இந்த மாதிரியான மெடிசின்ஸ் எடுத்துட்டா போதும். இல்ல எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்ல, வராம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா, உடம்பு சூடு இல்லாம பார்த்துக்கோங்க. அதான் ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் ஃபார் கிட்னி ப்ராப்ளம் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ, இது எல்லாமே முன்னோர்கள் கொடுத்த முத்தான முத்துக்கள். மிஸ் பண்ண வேண்டாம். நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.